Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம Fenugreek வச்சு ஒரு full face care routine தான் பார்க்க போறோம். இதுல நம்ம face cream எப்படி பண்றது, face pack எப்படி பண்றது, face scrub எப்படி பண்றது இது எல்லாத்தையுமே பார்ப்போம். and Fenugreek யூஸ் பண்றதுனால நம்ம ஃபேஸ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறதையும் பார்ப்போம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபேஸ் கேர் ரொட்டீன் செய்யறதுக்கு முன்னாடி நாள் என்னென்ன ரெடி பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். முன்னாடி நாள் நைட்டே ஒரு ஸ்பூன் அளவு ஃபெனுக்ரிக் அதாவது வெந்தயத்தை ரோஸ் வாட்டரில் ஊற வைக்கணும். ஒரு ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டிருக்கோம் அப்படின்னா 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்ச ஃபெனுக்ரிக் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் செய்யறதுக்காக, இப்போ ஃபேஸ் பேக் அண்ட் ஃபேஸ் ஸ்க்ரப் செய்யறதுக்காக எந்த அளவு உங்களுக்கு வெந்தயம் வேணுமோ அந்தளவு நல்லா ஒரு கடாய் இல்லாட்டி நான் தாளிக்கிற கரண்டியில் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த பவுடர் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ நீங்கள் இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஹாஸ்டல் கேர்ள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது நல்லா வறுபட்டு லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவு நல்லா வறுந்த உடனே ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற வச்சிடலாம், ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும். இப்போ இது கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் குறன்னு தான் இருக்கும். பரவாயில்ல, அதை நம்ம சீவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை நல்லா ஜலிச்சிக்கலாம். பாருங்கள் எந்தளவு நல்லா ஃபைன் பவுடராக அரைஞ்சிருக்கு அப்படின்ட்டு. இப்போ இது நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, கீழே இருக்கிறது ஃபேஸ் பேக்கும் மேலே இருக்கிறது ஃபேஸ் ஸ்க்ரப்க்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 பவுடரையுமே 2 ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளென்சிங்க்கு நான் இன்றைக்கி ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். ரோஸ் வாட்டரை ஒரு காட்டன் கிளாத்லேயோ இல்லை காட்டன் பேட்லேயோ இல்லை காட்டன்லேயோ டிப் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபேஸை கிளென்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ஃபேஸில் இருக்க டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். எந்த ஒரு ஃபேஸ் கேர் ரொட்டீன் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே கிளென்சிங் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பிங்க்கு நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்து வச்சுருக்க ஸ்க்ரப்பிங் பவுடரை 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவு ஸ்க்ரப்பிங் பவுடர் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு 2 ஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. ஸ்டெப் ஸ்க்ரப்பிங்க்கு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்க்ரப்பரை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடலாம். இப்போ இது இந்த மாதிரி லைட்டாக அப்வர்ட் சர்க்குலர் மோஷனில் ரொம்ப ஜென்டிலாக ஸ்க்ரப் பண்ணி விடுங்க. ரொம்ப அழுத்தி ஸ்க்ரப் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் இல்லாட்டி பிளாக் ஹெட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்க்ரப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி ஸ்க்ரப்பிங்கை அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட ஸ்க்ரப்பிங் முடிஞ்சு. ஸ்க்ரப்பிங் முடிஞ்ச உடனே உங்களோட ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இது எல்லாமே குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் கிளாக்டு போர்ஸ்லாம் இருக்கும்ல அது எல்லாமே ஓப்பன் அப் ஆகிரும். அடுத்த ஸ்டெப்பில்
போர்ஸ் எல்லாமே கிளென்ஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து ஃபேஸ் பேக். ஃபேஸ் பேக் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேஸ் பேக் பவுடர் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். 1 ஸ்பூன் ஃபேஸ் பேக் பவுடருக்கு 1 ஸ்பூன் அளவு ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் கட் பண்ணி உள்ள இருக்க ஜெல் ஆட். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வாட்டரி கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட ஃபேஸ் பேக்கும் ரெடி. இப்போ வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ஃபேஸ் பேக்கை வந்து ஃபேஸ் அண்ட் நெக் ஏரியாஸில் அப்ளை பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம ஃபெனுக்ரிக் யூஸ் பண்ணியிருக்கோம். வெந்தயம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். அண்ட் நம்ம ஃபேஸில் இருக்க ஆக்னி எல்லாமே கம்மியாயிடும். அண்ட் நம்ம ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். செகண்ட் வந்து ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஃபேஸ் ரொம்பவே மாய்ஸ்சரைஸாக இருக்கும். சன்பர்ன் எல்லாமே கம்மியாகும். அண்ட் ஏஜிங்கும் வந்து இது ஃபைட் பண்ணி கொடுக்கும். அடுத்து வந்து விட்டமின் இ கேப்சூல் யூஸ் பண்ணியிருக்கோம். இதனால் ரிங்கிள்ஸ் கம்மியாகும், ஆன்டி ஏஜிங்காகவும் ஒர்க் ஆகும். சப்போஸ் உங்கள் ஃபேஸ் வந்து கொஞ்சம் அலர்ஜியான ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து இது 20 மினிட்ஸ் ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஸ்கின் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்குது, மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது, ட்ரைனஸ் எல்லாமே போயிருக்கு. ஃபோர்த் ஸ்டெப் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ வந்து நம்ம ஃபெனுக்ரிக் க்ரீம் செய்ய போகிறோம். இதை வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமுக்கு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து ரோஸ் வாட்டரில் சோக் பண்ணி வச்சோம் இல்லையா ஃபெனுக்ரிக்கை. இப்போ வந்து நைட் ஃபுல்லாக சோக் ஆனதுக்கப்புறமா இந்தளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும். அண்ட் ரோஸ் வாட்டரோட கலரும் வந்து நல்லா மாறி இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஒரு எம்டி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். அந்த தண்ணியோடு சேர்த்து உள்ளே போடுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த தண்ணி பத்தலை அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சோண்டு ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கோங்க, ஃபைன் பேஸ்ட்டாக வர அளவுக்கு. இப்போ வந்து இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஃபெனுக்ரிக் பேஸ்ட்டை வந்து நல்லா சீவ் பண்ணி எடுத்துக்கலாம், நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். நம்ம வந்து டீ காஃபியெல்லாம் வடிகட்டுவோம் இல்லையா, அந்த ஃபில்டரில் வடிகட்டி பார்த்துட்டேன், பட் அது வரலை. ஸோ இது வந்து நம்ம மாவெல்லாம் வடிகட்டுவோம் இல்லையா, அந்த ஜல்லடை. இதிலே வந்து நல்லா பெரிய போர்ஸாக இருக்கும்ல, அந்த மாதிரியான ஜல்லடை தான் நான் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சின்னதாக, அதாவது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கீழே வரணும் அப்படின்னா நீங்கள் சின்ன ஜல்லடை கூட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் செய்யறதுக்காக நம்ம ஆல்ரெடி அரைச்சி சீவ் பண்ணி வச்ச க்ரீம் எடுத்துக்கலாம். எனக்கு மொத்தமாக 2 ஸ்பூன் அளவு பேஸ்ட் வந்துச்சு, ஃபெனுக்ரிக் பேஸ்ட்டு. அந்த 2 ஸ்பூனுக்கு வந்து 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துக்கிறேன், கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து 1 ஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில், 2 விட்டமின் இ கேப்சியூலை கட் பண்ணி உள்ளே இருக்க ஜெல் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறமா கொஞ்சோண்டு ஹனி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவு ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆக்சுவலி இதை நல்லா இப்படி பீட் பண்ணி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வர வைக்கணும். பட் நான் ஒரு மட்டமான சோம்பேறி அப்படிங்கிறதுனால என்னால் கலக்க முடியல, அது ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சிலும் வரல. அதனால நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் இதை எடுத்துகிட்டு போய் அதே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து
முடிஞ்ச அளவுக்கு கலக்குங்க. இல்லை நீங்களும் என்ன மாதிரி மட்டமான சோம்பேறியாக இருந்தால் நீங்களும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இது நம்ம மிக்சியில் போட்டு ஒரு 2 சுற்று சுற்றி எடுத்துடலாம். ஓகே, இப்போ அரைச்சதுக்கப்புறமா ஒரு சூப்பரான க்ரீமி கன்சிஸ்டன்சியில் வந்துடுச்சு. அவ்வளோதான், அட் லாஸ்ட் நம்மளோட மாய்ஸ்சரைசிங் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இந்தளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நீங்கள் பீட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து பிளெண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டாலும் சரி. இப்போ வந்து நம்ம ஃபெனுக்ரீக் க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 10 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 2 to 5 days வரைக்கும் இருக்கும். இதை வந்து 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து நைட் க்ரீமாக யூஸ் பண்ணலாம், இன்னொன்று வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக யூஸ் பண்ணலாம். வந்து மாய்ஸ்சரைசிங் க்ரீமாக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ஏதாச்சும் க்ரீமோ இல்லை மேக்கப்போ போடுற மாதிரி இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. செகண்ட் வந்து நைட் க்ரீமாக யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறையா எடுத்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதை வந்து நம்ம நைட்டில் வச்சுருக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. மாதிரி ஃபுல்லாக திக் பேக்காக அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. காலையில் எழுந்துச்சி வாஷ் பண்ணிடுங்க. சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.